மகளே, என்ன செய்து எப்படி எல்லாம் பாடுபட்டோம். பயிர்கள்லாம் இப்படி கொடிய மிருகங்கள் நாசம் பண்ணி போடு. ஐயோ பிரபு, ஆண்டவன் முன்னியத்தில் நல்ல கம்பு விதைச்சிருந்தோம். கம்பு நல்ல மழை பெஞ்சு கம்பெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. சரி, ஒவ்வொரு கம்பும் நல்லா இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கு. நிமிந்து. சரி கடவுளே, நமக்கு கருணை புந்துட்டாரு. நல்ல கம்பெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தான் ஒண்ணு இருந்துச்சு. அதை காவல் காக்கணும்ல. ஆமா, அது பரணை அமைச்சு எங்க அப்பத்தாவை பரணை மேல ஏற்றி வச்சு, அப்பத்தா பாத்துக்க, நான் போய் நான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு உனக்கு கஞ்சி கொண்டுகிட்டு வர்றேன் அப்படின்னு போயிட்டேன். நான் போய் கஞ்சியை கொண்டுகிட்டு வர்றேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பத்தா ஒரு காலை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு காலம் அடித்து உட்கார்ந்து இருந்திருக்கு. பலா போன கடுவாப்புளி. அந்த கடுவாப்புளி நான் என்னத்த சொல்லுவேன். அங்கிருந்து வந்து அந்த புளி ஓடியாந்து எங்கள் அப்பத்தா காலை பிடிச்சிக்கிச்சு. காலை தொங்க போட்டுக்கிட்டுல எங்கள் அப்பத்தா காலை பிடிச்சிக்கிச்சு. அது இழுக்க, எங்கள் அப்பத்தா இழுக்க. அந்த நேரம் நான் வந்துட்டேன். ஆஹா, கடுவாப்புளியெல்லாம் எங்கள் அப்பத்தா காலை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு இந்த காலை இங்கிட்டு போடு அப்படின்னு இந்த காலை பிடிச்சி நான் இழுக்க, கடுவாப்புளி அங்கிட்டு இழுக்க, நான் இங்கிட்டு இழுக்க, அதாங்க அங்கிட்டு இழுக்க. எங்கள் அப்பத்தா ரெண்டா டர்ன்னு கிழிஞ்சு போனான். அதை எப்படி ஒட்ட வச்சு தைக்கிறது? என்ன பண்ண சொல்ற? அப்படியெல்லாம் இருக்குது. என் மக பேர்ல ஒரு வயக்காடை வாங்கி அதுல எள்ளு விதைச்சிருந்தேன். இந்த பிள்ளை இதுல பூரா போயிருச்சு. விளைஞ்சதுல பூரா போச்சுன்றேன். நட்டமா போறாங்க மிருகங்கள் வந்து பாலா படிச்ச நட்டமா போச்சு. என்ன செய்யறது? வேற வழி இல்லை. நம்ம தர்ம மகாராஜிட்ட போய் நம்ம பொழப்புக்கு உண்டான வழியை கேட்போம். அப்பமா ஜோசப்பையா, என்னாச்சு ஜோசப்பையா, எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இருடா, இன்னும் 10 வருஷம் ஆகட்டும். அதுக்குலாம் நான் போய் சேர்ந்துருவேன் போலே மாமா. பொருடா இருடா, இந்த கருப்புசாமி புண்ணியத்தில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடப்பாங்க. பொருடா மாமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. இந்த பிள்ளை செவத்த பிள்ளை வர இருக்கு மாமா. யாத்தா அப்ப வேணும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. எனக்கு புரிஞ்சேன். உனக்கு கல்யாணம் தான்டா. கல்யாணத்தை உனக்க பெருசா இருக்கே மாமா. வயசான காலத்துல இதை பிடிச்சிக்கிட்டு தான்டா நடக்கிறேன். ஜோசப்பையா, என்னாச்சு சொல்லுங்க. வெள்ள ஆமை போச்சு. வெள்ளாம போச்சு. வெள்ள ஆமை போச்சா? பொருடா உனக்கு என்னாச்சு? என்ன மாப்பிள்ளையா உனக்கு நல்ல திரும்பி என்னாச்சு பீட்டர்? வெள்ளாம போச்சு. காட்டில் உள்ள பயிர் பச்சைகளை எல்லாம் என்னாச்சு? மிருகங்கள் வந்து நாசமாக்கி பாலா போய் எங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க மாமா, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணுவீங்க மாமா. கல்யாணம் என்று உளறி கொண்டிருக்கிறார். என்ன கல்யாணம் தானே? சரி, நல்ல செவத்த பிள்ளையா இருக்கு மாமா.
செவத்த பிள்ளையாருக்கு மாமாவா? சரி சரி சரி. அப்ப கல்யாணம் இருக்கட்டும். ஜோசப் ஐயா சொல்லுங்கள். பாப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. வைக்கிறேன்டா. சரி வைக்கிறேன். சொல்லுங்கள். ஜோசப் ஐயா எங்க அப்பத்தா காவல் காக்க போற இடத்துல, சரி அப்பத்தா காவல் காக்க போன இடத்துல கடுவாப்புளி ஒரு பக்கத்து, நான் ஒரு பக்கத்து, எங்க அப்பத்தா ரெண்டா கிழிஞ்சு போச்சு. அப்பத்தா அதை நீங்க தான் தச்சு கொடுக்கணும் ஜோசப் ஐயா. நான் தச்சு கொடுக்க வேண்டுமா? ஆமா. சரி சரி சரி. அரண்மனை வைத்தியரிடம் சொல்லி அதை சரி செய்து விடுவோம். அப்பா கவலைப்பட வேண்டாம். ஐயோ கல்யாணம் கல்யாணம் உனக்கு கல்யாணம் தான்றாங்க. ஆமா அதே மாதிரிதான் நானு. எனக்கு கல்யாணம் கிட்ட பாருங்களேன் கொஞ்சம். கல்யாணம் தானே, கல்யாணம். நான் இருக்கிறேன்டா. நானே இருக்கேன் மாமா, பக்கத்துல நானே இருக்கேன், கிட்ட பாருங்க மாமா. ஐயோ சொல்றாங்களே. அம்மா கவலைப்படாதீர்கள். ராஜா அப்பா. உனக்கு நான் இருக்கேன்டா. அப்ப நீங்க என்ன பாப்பா போய் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணி பண்ண போறேன். இருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்டா கண்ணு. நான் நல்லா இல்லையா மாமா? உனக்கு என்ன கவலைப்படாதே. நான் வேறொரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். இப்பவே கல்யாணம் வேணும் மாமா சொல்றேன். இவன் துடிச்சுக்கிட்டு இருக்கானே, பேசாம இவனுக்கு முடிச்சு வச்சுட்டான். சரி சரி கவலைப்படாதீர்கள். நீங்கள் விளைவித்த விளைநிலங்களும் நாசமாகி விட்டது. சரி சரி நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நாட்டை விட்டு போக வேண்டாம். என் அப்பாவிடம் சொல்லி, இளவரசரிடம் அரசரிடம் சொல்லி, மகாராஜாவும் கையை விரிச்சு சரி சரி நாட்டை விட்டு போறது வேற வழி இல்லை. நாட்டை விட்டு போக வேண்டாம். என் தந்தையிடம் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர சொல்கிறேன். சரியா மாமா? கல்யாணம் மாமா மறந்துடாதே மாமா. சரி 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 கல்யாணம் செய்து தர சொல்கிறேன். சரி 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 வாருங்கள், அரசரை பார்க்கலாம். வாருங்கள். அவருக்கு முன்னாடி அப்பா, தந்தையே, அப்பா. மகாராஜா வாழ்க மகாராஜா, அபய மகாராஜா, அபய மகாராஜா. அப்பா அப்பா இப்படி வர்றாரு. அப்பா நான் தான் அழைத்தேன் உங்களை. அப்பா இவர்கள் எல்லாம் நம் நாட்டு மக்கள். இவர்கள் விளைவித்த விளைநிலங்களுக்குள் காட்டு மிருகங்கள் எல்லாம் இவர்கள் விளைவித்த விளைநிலங்களை நாசப்படுத்தி சேதம் செய்து விட்டது. ஆகையினாலே இவர்கள் நம் நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு போவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் வேற வழியில மகாராஜா. குழப்பு கேட்ட பயிர் பச்சையெல்லாம் நாசமா போச்சு. கொடிய மிருகங்கள் நாசம் செஞ்சு நாங்க எப்படி பொழக்கிறோம்? சொல்றது கேளு நாச்சியப்பா, நான் சொல்றது கேளு. இந்த பிள்ளை எப்படி பொழக்கும், நான் எப்படி பொழப்பேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மாமா. ஐயோ கொள்றானே. நான் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாட்டை விட்டு போக வேண்டாம். சரி, உங்களுக்கு ஏற்பட்டு கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு இந்த அரசு தயாரா இருக்கு. ஆகையினால வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நான் செய்கிறேன். ஜோசப்பையா அனைத்து வசதிகளும் செய்து தந்து விடுவார். மாமா கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா பக்கத்துல இருக்கிறத கூட்டிட்டு போயிருவேன் மாமா. இருடா இருடா இருடா. எல்லாம் இப்ப கூட்டிட்டு போற கிழமையெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப துணியெல்லாம் கழட்டிட்டு மகாராஜா எப்படி ஆளுகின்றேமை இவர் எங்க மகாராஜா, தங்கமான ராஜா. இவர் எங்க மகாராஜா, தங்கமான ராஜா. எங்க மகாராஜா, தங்கமான ராஜா. இப்படி எல்லாம் உதவி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை. தர்ம மகாராஜான்னா தர்ம மகாராஜா, தர்ம மகாராஜான்னா தர்ம மகாராஜா, தர்ம மகாராஜா. மாமா கல்யாணத்தை மறந்துடாதீங்க மாமா. உங்க மாமா மகளை கூட்டிட்டு போயிட்டு இருப்போம். புடிச்சு கட்டி போட்டு வை கல்யாணத்தை வரைக்கும். அப்பா மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கு. உடனடியா மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. சரிங்களப்பா. மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மிருகங்களை சரிங்களப்பா விரட்டணும். சரிங்களப்பா. மக்களுக்கு தொல்லை கொடுக்காம, சரி என்ன உபத்திரம் கொடுக்காம, சரிங்களப்பா மிருகங்களை விரட்டணும். சரி சரி. மக்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை சீக்கிரமா அகற்றணும். சரிங்களப்பா. வேட்டைக்கு போகணும். சரி. வேட்டைக்கு போறதுக்கு முன்னால சரிங்களப்பா என்ன லேனாவை பார்க்கணும். சரி. அப்புறம் ஞான சௌந்தரிய பார்க்கணும். சரிங்களப்பா. லேனாவை நான் கூப்பிட்டதாக கூட்டிட்டு. சரிங்களப்பா. அப்படியா லேனா வாங்க வாங்க. உன்னை
ஆசையோடிவா அழகே ஓடிவா ஆசை கேடிவா நான் உன்னை பார்த்து பாடுகிறேன் நீ வர வேண்டும் பணிலை விரும்பி ஆடுகிறாய் நீ வர எல்லாரும் நீங்க தான் காப்பாத்த. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, சொன்னா தானே தெரியும். அப்படி வா வழிக்கு. நான் யார் தெரியுமா? என்னது? என் பேரு லேனா, என் கணவர் பேரு தர்மர். ஆனா எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் மூத்த தார சக்காத்தி மகளை குழந்தையா வளர்த்து வருகிறேன். ஆனா என் பிள்ளை பெற்றுக்க முடியலையே, பெரிய தர்ம சங்கடமா போச்சு. ஏன்னா அவர் வேட்டைக்கு போயிடுறாரு, நம்ம அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கோம். அழிவழி பாதி இழிவழி பாதியா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா, எதுவுமே இல்லை. போனா என் கணவர் போனகிட்டே இருக்காரு. அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் உடம்பை பார்த்துக்கிறதே இல்லை. அவளை எப்படி தெரியுமா வச்சு வளர்த்துக்கிருக்கேன். பொத்தி வச்ச மல்லிகை முட்டி முட்டி வச்சு வெட்ட கை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டி முட்டி வச்சு வெட்ட கை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டி முட்டி வச்சு வெட்ட கை விட்டு எனக்கு என்னென்னமா பண்ணுது.
அவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவருக்கு கெல்லம் பண்ணாலும் நான் கிளப்பி விடுறேன். வேலை இல்லைன்னா நான் பண்ற வேலை தானே. என் கணவர் மேல அவ்வளவு ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன். இன்னமும் நடக்குது. அவர் எப்படி தெரியுமா வர்றாரு? இந்த மாதம் போன மாசம் ஆடி மாசமா இந்த மாசம் எப்படி வந்திருக்காரு? கிளம்பட்டும். அப்படி எப்படிமா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில செய்தி செய்தி சொல்ல எனக்கு செய்தி சொல்ல மன்னரா சொந்த ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் செய்தி சொல்லி ஆவணையில் செய்தி வச்ச செய்தி சொல்ல வண்ண வருகா எனக்கு செய்தி சொல்ல வண்ண வருகா வந்துகிட்டே இருக்காரு குதிரையில. பின்னாடி வர்ற சத்தம் கேட்குது. அவரோட பேசக்கூடாது. பேசினோம்னா நம்மளுக்கு இருந்தாலும் என் கணவர் மாதிரியே ஆமா. ஏன் இவ்வளவு தாமதமா வருகிறீங்க? யாரு நீங்க? இந்த நாட்டுக்கு அரசர். ஆமா. நான் யாரு? இளவரசி. அதெல்லாம் தாமதமா வர்றீன்னு கேட்டதுக்காக சொல்றேன். போற இடங்கள்ல பல அலுவல் பல எழுவர் ஆமா ஆமா மக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன எதுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பா செய்யணும். அதனாலதான் கொஞ்சம் காலதாமதம். அப்படியா? சரிங்க. ஆனா நான் வர்றதுக்கு காலதாமதம் ஆனதுக்காக உன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. நான் உங்களுக்காக இவ்வளவு அலங்காரம் பண்ணி இப்படி வந்திருக்கிறேன். உங்களுக்கும் ஒன்னும் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? செங்கனி வாய் திறந்து செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார்.
உறவாடும் இந்த உருவம் கண்ணில் காவல் தன்னை கடைக்கல் சொல்லும் கண்ணே செங்கண்ணி வாய் திறந்து சிரித்திடுவா அலை மோதும் இளனாகி உருவான காதல் தண்ணி செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவா செண்பக பூச்சரமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவா ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சு. ஆமாங்க. எங்க ஒண்ணு எடுத்து விடு. ஆமா. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப துள்ளுவது போல இருக்கு. சொல்லுவது துள்ளுவதோ இனி வீசுவதோ தனிமை. துள்ளுவதோ இனி
வழுக்கி விழுந்துட்டேன், அல்டியம் ஆயிட்டேன். என்னென்னமோ நடக்குது மாமா. என்ன செய்யறதுன்னு புரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணு புரியல. உங்களை பார்த்தானே ஆமா, எப்படி தெரியுமா இருக்கியா? தள்ளனு என் கணவர் அப்படித்தான் இருக்கும். ஒரு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவரு? கேளுங்கடா. சரி சரி சரிங்க. கவிஞர்கள் வர்ணிப்பாங்க. எப்படி வர்ணிப்பாங்க? அந்த வர்ணிப்புக்கு தகுந்தா போல நீ இருக்கிற. ஏண்டா எப்படியாடா கவிஞர்களுக்கு கற்பனா சக்தி வருதுன்னு சொல்லி பார்த்தா உன்ன மாதிரி பெண்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியா? வீரனின் வில்லை பழிக்கும் புருவமும், குவளையோ என கண்காணிக்கும் மூக்கும், கருணை கிழங்கை வடித்த கழுத்தும், கரல் வாய்ந்த காளையின் திமிழோ என திகைக்க வைக்கும் தோள்களும், குத்தும் பம்பரமோ குத்தும் பம்பரமோ குத்தும் பம்பரமோ குத்தும் பம்பரமோ கும்பகரசமோ செந்தாமரை மட்டோ என மயங்கும் மார்பகமும், வாழை இலையோ வட்டிக்கும் தட்டோ வர்ணிக்கும் பயரும், செங்கதலி தண்டோ என செப்பும் துடையும், வீணையின் பிம்பமோ விரலடிக்கும் உடுக்கையோ என விளங்கும் செம்பன் தகடோ வெண் தாமரையோ குனிந்து காணும் பாதமும், உப்பளத்தின் சுவைவிட மேலான கானமும், மதியின் வதனமும், மயிலின் சாயலும், மருண்டிடும் பார்வையும் அத்தனை அழகுடன் கூடியிருக்கும். உன்னை பார்க்கும் போது கற்பனா சக்தி ஏன் வராது? இப்படி வரும். இன்னைக்கு அப்படி இருக்கும். உங்களை பார்த்தேன். மலர் கொடுப்பேன் மலர் கொடுத்தேன். இந்த பாட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துச்சு எனக்கு. 15 லட்சம் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. இந்த 15 லட்சத்தை யார் கொடுத்தது? இந்த புண்ணியவான்கள், இந்த மக்கள் தான். அப்போ பாட்டு இது ரொம்ப நாளாச்சு பாடி வந்திருக்கேங்கிறதுக்காக கை கூடுங்க வளையலிட்டே மங்கை என்ற ராஜாத்திக்கு நானே இது ஒரு ஒரு தீராட்டமா இணையும் தாளாட்டமா அம்மாடி நீலி பாண்டவல்லவோ அழகானவன் பிள்ளை நீங்கில்லவோ பாடாதத்தில் மாங்கு பாடு கொடுப்பேன் வளையலிட்டேன் மங்கை என்ற ராஜாத்திக்கு நானே இது ஒரு தீராட்டமா இணையும் தாளாட்டமா கல்யாண உணவாடல் செய்யாசன் கல்யாண மனவாளம் செய்யாகிறார் கல்யாண மகராட்சி தாயாகிறார் அடாத 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 பொன்னூஞ்சை ஆடு பாடாத செம்மாண்டு பாடு மலர் கொடுப்பேன் மலர்த்திக்கு நானே இது ஒரு தீராட்டமா இணையும் தாளாட்டமா என் கணவர் எப்படி தெரியுமா பாடுகிறாரு? எப்படி இருக்கிறாரு? என் மனசுல இறுகி போச்சு.
எப்படி இருந்தது பெரிய மனசு நல்லா தான் இருந்தது. பார்த்த உடனே உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலி ஆடலாம் பாடலாம். என்னமா சொல்ல வந்தீங்க? அதான் என்னை பார்த்தோன்னே மறந்துட்டீங்க, சொல்லுங்க. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இவ காவிய கலையே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இவ காவிய கலையே. ஓவியமே காவிய கலையே ஓவியமே
விளையாடி அலை போல இசை பாடி விளையாடி அலை போல இசை பாடி ஆனந்தம் காணும் கொஞ்சம் பேசும் கிளியே ஜோதியே வாழே மகிழ்வோம் நாமே புதுமை வாழ்விலே காவிய கலையே ஓவியமே காவிய கலையே ஓவியமே. சொல்லுங்க. பாத்தியா, இதுக்குத்தான் உன்னை பார்க்க கூடாதுங்கிறது. என்னைய பார்த்தாலே அப்படித்தான் இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு வருவேன். உன்னை பார்த்த உடனே மறந்துடுறீங்க. இந்த 50 15,000 60 20,000 என்ன வந்த சொல்ல வந்தீங்க? இதுவரைக்கும் இல்லாத ஒரு சோகம் என்னங்க? என்னுடைய அரசுல, நம்முடைய அரசாட்சியில மக்களுக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு வேதனை இப்ப ஏற்பட்டிருக்கு. என்ன வேதனைங்க? அழகான விவசாயங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. காரணம் மிருகங்களால, காட்டு மிருகங்களால அழிச்சு மக்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சான். வீடு வசல்லாம் அழிஞ்சு போச்சா? ஆமா. மக்கள்லாம் வந்து முறையிட்டாங்க. அதை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? அதனால வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கு போறீங்க. வேட்டைக்கு போன பாப்பா நான் வந்து பாத்துக்கிறேன் பாப்பாவை. இப்ப எங்க போறீங்க? என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. இன்னும் கவலைப்படாது. நீ ஞான சௌந்தரிய பாப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ன? ஆமாங்க. நான் போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க. நான் பாதுகாப்பா வச்சிருப்பேன். என் 2 கண்ணா வச்சு பாத்துக்கிறேன். என் பிள்ளை, என் பிள்ளை இல்லையா? போய் பாக்குறேன். ஜோசப், உடனடியா போய் ஞான சௌந்தரி எங்க இருந்தாலும் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. இன்னைக்கு சனிக்கிழமை என்ன அட்வான்ஸா லீவு தான் இருப்பா. சரிங்களா? எங்க போயிருப்பான்னா லூர்து மாதாவை கும்பிடத்தான் போயிருப்பா. ஆலயத்துக்கு போய் லூர்து மாதா பேர்ல அவ்வளவு பிரியம். ஆகையினால அப்பா கூப்பிட்டாருமான்னு கூட்டிட்டு வா. சரிங்களா? அப்படியாக போயிட்டு வா. மாதாவே, ஞான சௌந்தரி. ஞானம் என்றால் அறிவு, சௌந்தரம் என்றால் அழகு. அறிவும் அழகும் ஒருங்கே அமைய பெற்றவளை என் கண்மணியே. 2 வயதாக இருக்கும் போதே உன்னை விட்டுவிட்டு உன் தாயார் இறந்து விட்டார். அதிலிருந்து உன்னை கண்ணும் கருத்துமாக எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறேன். 2வதாக எனக்கும் லேனாளுக்கும் திருமணம் நடந்தது. நான் குழந்தையே பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் உனக்கு ஏதாவது இடையூறு வந்துவிடுமோ என்ற ஒரு காரணத்தால். 13 வயதாகிறது இப்பொழுது. எந்த குறையுமே இல்லாமல் மாதாவனுடைய அருளாலே உன்னை வளர்த்து வருகிறேன். கடைசி வரைக்கும் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் மாதா காத்துக்கொண்டு இருப்பாள், இருக்க போகிறாள் என்பது சின்னம். ஆகையினாலே சீக்கிரமாக வா. அந்த ஞான சௌந்தரியை பார்ப்பதற்காக நான் மட்டுமல்ல, இசைக்குழுவினர் மட்டுமல்ல, நல்ல முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒலிபெருக்கி நண்பர்கள் மட்டுமல்ல, இந்த உதாரப்புலி கிராம மக்கள், இந்த கலா ரசிக பெருமக்கள், குறிப்பாக உதாரப்புலி இறை மக்கள் உன்னை பார்ப்பதற்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாவா. பொன்னே புதுமலரே, பொங்கி வரும் கவிரியே, மின்னும் தாரகையே, வெண்மதியே,
பொன்னே புது மலரே பொங்கி வரும் காவிரியே தாரகையே பொன்னே புது மலரே பொங்கி வரும் காவிரியே தாரகையே சின்னஞ்சிறுவதையில் சேர்த்தெடுத்து வளர்த்தேனே சின்னம் சிறுவயலில் சேர்த்தெடுத்து வளர்த்தேனே செல்வமே அதை எண்ணி சிந்தை பகிரம்மா பொன்னே புது மலரே கவிரியே தாரகையே கண்ணே வா வெல்வேன் கனிவாய் வந்திடுவாய் கண்ணே வா வெல்வேன் கனிவாய் வந்திடுவாய் அப்பா எங்களைத்தாய் அள்ளி அணைத்திடுவேன் அப்பா எங்களைத்தாய் அள்ளி அணைத்திடுவேன் அப்பா எங்களைத்தாய் அள்ளி அணைத்திடுவேன் கண்ணம் தனக்கெள்ளி கனிவாய் முத்திடுவேன் கண்ணம் களைத்து கனிவாய் முத்திடுவேன் இன்னமும் தோள்மேலே ஓசி வளர்த்திடுவேன் பொன்னே புது மலரே பொங்கி வரும் காவிரியே அம்புலி வேணுமென்று அடம்பிடித்தே அழுவாய் அம்புலி வேண்டுமென்று அடம்பிடித்தே அழுவாய் அம்புலி வேணுமென்று அடம்பிடித்தே அழுவாய் பிம்பம் தலை காட்டி பிடிவாதம் போக்கிடுவே பிம்பம் தலை காட்டி பிடிவாதம் போக்கிடுவே அந்த நாள் போனதம்மா அந்த நாளில் வருமா இனி வருமா ஆனந்தம் நிலை பெறுமா பொன்னே பொங்கி வரும் காவிரியே தாரகையே மெல்லும் தாரகையே இவன் பொன்னதியே ஞானம் வாம்மா சீக்கிரமா வா